السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. புனிதமான ரமலான் இஜ்திமா 2025 இரவு பகுதியில் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். இதுவரைக்கும் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பாக என்ற தகவல்களை நம்ம தொடராக பார்த்து கொண்டு வந்தோம். அல்லாஹ் எந்த மாதிரியான ப்ராசஸ் வைத்திருக்கிறான், எந்த மாதிரியெல்லாம் அல்லாஹ் ஃபில்டர் பண்ணி சொர்க்கத்திற்கு நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அல்லாஹ் அனுப்புகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் சொர்க்கம் நுழைந்த பிறகு என்ன நடக்கும் என்கின்ற செய்திகளையும், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அது சம்பந்தமாக சொல்லப்பட்ட குர்ஆன் ஹதீஸில் ஆதாரபூர்வமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்களையும், இந்த சொர்க்கம் நரகம் குறித்தான சில பொய்யான செய்திகள் மக்களுக்கு மத்தியில் பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் இன்ஷா அல்லாஹ் தொடராக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த சொர்க்கம் நரகம் என்பது என்ன என்பதனுடைய அர்த்தத்தையும் ஏன் அந்த பெயரிடப்பட்டிருக்குங்கிறத என்னுடைய உரையினுடைய தொடக்கத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம். சொர்க்கம் நரகம்னா என்ன? நம்முடைய யதார்த்தமான புரிதல்ல நம்ம சொர்க்கம் நரகம்னா என்ன விளங்கும்னா, சொர்க்கம் அப்படின்னா அது இன்பம், நரகம் அப்படின்னா அது கஷ்டத்துக்குரிய இடம், அது வேதனை. இதுதான் நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு சொர்க்கம் நரகம் என்பதை பார்க்கறது, எந்த இடத்துல இன்பம் கிடைக்குதோ அது சொர்க்கம், எந்த இடத்துல சிரமம் வருதோ அது நரகம் என்று நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மனிதனுடைய பொதுவாக இன்பங்களை துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதனுடைய எண்ணங்கள்லேருந்து வரக்கூடிய கருத்து. ஒரு நல்ல உணவு சாப்பிட்றோம், ஒரு விஷயம் ரொம்ப இன்பமாக இருக்கு, அது சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொர்க்கத்தை நம்ம பார்த்தது கிடையாது, அனுபவிச்சது கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த நல்ல உயர்வாக இருக்கு, ஒரு இன்பமாக இருக்குன்னு உயர்த்தி சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்துற வார்த்தை என்ன? சொர்க்கம். ஒரு விஷயம் ரொம்ப சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வாழ்க்கையில ஒரு துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என் வாழ்க்கை நரகமா இருக்குன்னுவான். ஆனா நரகத்தை பார்த்ததில்லை, நரகத்தை அனுபவிச்சதில்லை. ஆனால் அவன் நரகம்னு எதை புரிந்து வைத்திருக்கிறான்னா, சிரமமும் கஷ்டங்களையும் உள்ள ஒரு விஷயத்தை நரகம்னு புரிந்து வைத்திருக்கிறான். இத அல்லாஹ்வுடைய மூலமாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் நரகம்னா என்னன்னு சொல்றாங்கிறத நம்ம ஹதீஸினுடைய வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கமும் நரகமும் ரெண்டுமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சொர்க்கமும் நரகமும் ரெண்டுமே பேசிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கு. நான் தான் பெரியவன், நான் தான் உன்னை விட பெரியவங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நரகம் சொன்னதா, ஊசிருத்து பில் முத்தகப்பிரீன வல் முத்தஜப்பிரீன, எனக்கு என்னிடத்துல நுழையக்கூடியவர்கள், நரகத்திற்கு வரக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? அக்கிரம் பண்ணக்கூடியவன், அயோக்கியம் தனம் பண்ணக்கூடியவன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி மக்கள் வராங்க. இது நமக்கு கெட்ட விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா அந்த நரகத்தினுடைய நோக்கம் என்னன்னா, பெருமை அடிக்கக்கூடியவன் ஒரு உயர்ந்தவனாக இருப்பான், பெரிய ஆளா இருப்பான். அக்கிரமம் பண்ணக்கூடியவன் ஒரு பலம் உள்ளவனாக இருப்பான். இந்த மாதிரி எல்லாரையும் அடக்கி ஆண்ட பலம் உள்ள எல்லா மக்களாலும் இவன் பெரியவன் என்று பார்க்கப்பட்ட பெருமைக்குரியவர்கள்லாம் என்கிட்ட வருவாங்க அப்படின்னு நரகம் பெருமையாக சொன்னது. இப்ப சொர்க்கம் சொல்லுச்சு, மாலி எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு தன்னுடைய நிலையை ரொம்ப ஒரு குறைத்து சொர்க்கம் சொன்னதாம், எதுகுலுனி அல்லாஹ்ஃபா, என்னதுல வரக்கூடியவர்கள் யாருன்னு சொன்ன ரொம்ப பலகீனமானவர்கள், சக்கத்தகும் ரொம்ப சாதாரண மக்கள் தான் வராங்க, பலகீனமானவர்கள், ஏழைகள், இந்த மாதிரி மக்கள் தான் சொர்க்கத்துக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொர்க்கம் சொல்லுது. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா நல்ல மக்கள், சாலிஹீன்கள் கொஞ்சம் பலகீனமானவர் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க பொறுமையாக இருப்பாங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டாங்க. அடுத்தவனை அநியாயம் செய்யறவன், அடிக்கிறவன், அடக்கி ஆடக்கூடியவன் ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டுவான். ஆனா உண்மையாக நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள் அமைதியாக இருப்பாங்க, அடக்கமாக இருப்பாங்க. அது ஒரு பலகீனம் மாதிரி வெளியே தோன்றும். அதனால சொர்க்கம் அப்படி சொன்னது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த உரையாடலை கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து சொல்றான். சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்தல் ஜன்னா, நீ சொர்க்கம், அந்த ரஹ்மதி, நீ யாரு தெரியுமா? நீ சொர்க்கம், நீ என்னுடைய அருள். சொர்க்கம் சொர்க்கம்னு நம்ம சொல்றோம், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொடுக்கிற விளக்கம் அந்த ரஹ்மதி, நீ என்னுடைய அருள். அர்ஹமு பிக மன் அஷாஉ மின் இபாதி, என்னுடைய அடியார்கள்ல யாருக்கு நான் கருணை காட்ட நினைக்கிறேனோ, அருள் செய்ய நினைக்கிறேனோ அதை நான் உன்னை கொண்டு நான் செய்வேன். நரகத்தை பார்த்து சொல்றா, இன்னமா அந்த அகாபி, நீ நரகம், நீ யார் தெரியுமா? நீ என்னுடைய வேதனை. வஅதிபுக மின் அஷாஉ மின் இபாதி, என்னுடைய அடியார்கள்ல யாரை வேதனை செய்ய நான் நாடுகிறேனோ உன்னை கொண்டு நான் வேதனை செய்வேன் என்று சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன என்று சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். நம்ம சொர்க்கம்னா இன்பம், நரகம்னா கஷ்டம் நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இன்னொரு விஷயத்துல, யாருக்கெல்லாம் அல்லாஹுடைய அருள் இருக்கோ, கருணை இருக்கோ, அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள்.
யாருக்கெல்லாம் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நரகவாதிகள். அல்லாஹுடைய கருணையை பெற்றவர்கள், இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள், அல்லாஹுடைய கோபத்தை பெற்றவர்கள் வேதனைக்குரியவர்கள்ங்கிற அந்த கருத்து இந்த செய்திகள்ல இருந்து விளங்குகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சொர்க்கம் நரகம் என்பது மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்தி நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. இந்த சொர்க்கம் நரகம்னு நமக்கு மார்க்கம் சொல்லி இருப்பது இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய ஒரு அழகிய பாடமாக இந்த சொர்க்கம் நரகம் இருக்கு. இந்த சொர்க்கம் நரகத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல சஹாபாக்களுக்கு சொல்லி கொண்டே இருந்தாங்க. சொர்க்கத்தை பத்தி நினைவூட்டல் செய்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மை ஈமான்ல வைக்கும். அல்லாஹ் நாளை நம்ம சொர்க்கத்துல வைப்பான், நமக்கு இன்பங்கள் கிடைக்கும், நரகத்துல வைப்பான், நமக்கு வேதனை கிடைக்கும். சாதாரண நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒருத்தரை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம், ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கு ஒருத்தர் எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறான், ஒருத்தனை வேதனை செய்யறதுக்கு ஒருத்தர் எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறான். பரிபூர்ணமான தன்மைகளை கொண்ட அல்லாஹ் சொர்க்கத்துல அல்லாஹ் ஒருத்தனை போடுறான்னா அவனுக்கு உச்சகட்டமான எவ்வளவு பெரிய இன்பங்களை கொடுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யுதா பி அன்அமி அஹ்லி துன்யா, இந்த உலகத்துல எல்லா இன்பங்களையும் அனுபவித்த ஒரு மனிதனை நரகவாசியில மின் அகலின் நார், நரகத்திற்கு தகுதியான ஒருத்தன், ஆனா இந்த உலகத்துல எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிருப்பான், சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திருப்பான், இன்பங்கள்ல திளைச்சிருப்பான். அவனை அல்லாஹ் கூட்டிட்டு வந்து அவனை அப்படியே நரகத்துல ஒரு முக்கி எடுப்பான், ஒரு டிப்பு, அப்படி ஒரு டீல பிஸ்கட் அப்படி முக்கி எடுக்கிறோம்ல, உள்ள விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு முக்கி எடுத்துட்டு அல்லாஹ் அந்த நரகவாசியை பார்த்து கேட்பான், உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவித்த ஒருத்தனை பார்த்து கேட்பான், ஹல் ரஐத கைரா, உன்னுடைய வாழ்க்கையில எந்த இன்பத்தையாவது நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு எல்லா இன்பத்தையும் பார்த்த ஒருத்தனை பார்த்து அல்லாஹ் நரகத்துல முக்கிய பிறகு கேட்பான். அவன் சொல்லுவான், மா ரஐது கைரன் கத்து, என்னுடைய வாழ்க்கையில எந்த இன்பத்தையுமே நான் பார்க்க கிடையாது. ஒரு இன்பங்களை முழுமையாக அனுபவித்த ஒருத்தன் நரகத்துல ஒரு முக்கி எடுத்த உடனே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இன்பம்னா என்னன்னு கேட்பான். அதை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அதே போல இந்த உலகத்தினுடைய எல்லா சிரமங்களையும் அனுபவித்த ஒரு மனிதர் சொர்க்கவாசியாக இருக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹ் கூட்டிட்டு வந்து அவரை சொர்க்கத்துல ஒரு முக்கி அப்படி எடுப்பான். எடுத்த பிறகு அவர்கிட்ட கேட்பான், ஹல் உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சிரமத்தை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதர் சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையில எந்த சிரமத்தையுமே நான் பார்க்கலையே. யார் சொல்றது? எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களும் அனுபவித்த ஒரு மனிதர் சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையில எந்த சிரமங்களையும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. அந்த ஒரு முக்குல எல்லா கஷ்டங்களையும் மறக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம்னு வந்துட்டா டக்கு நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த செஸ் கேம் விளையாடுவீங்க, செஸ் கேம் பார்த்துருக்கீங்களா? அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான 2 காயின் இருக்கும், ஒன்னு குயின், இன்னொன்னு ரூக், யானைன்னு சொல்லுவாங்க. யானை அந்த ராணி, இது ரொம்ப பவர்ஃபுல்லான காயின். இந்த 2 காயினை நீங்க அடிச்சிட்டீங்க ஆப்போசிட் டீம்ல உள்ளவனா, அவன் மண்டெல்லாம் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சிடும். பொதுவா இந்த 2 காயின் அடிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிக்க சொல்லுவாங்க நம்மளை ட்ரெயின் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா அவன் மண்டையெல்லாம் கிறுக்கு பிடிச்சேன்னா பவர்ஃபுல்லான காயின், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தப்பான மூளை எல்லா காயினையும் ஈஸியா இழந்துருவான். ஒரு சிரமம்னு வரும்பொழுது நமக்கு என்ன நடக்குது என்ன விஷயங்களும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியறாங்க, இறக்குறாங்க. அந்த சமயத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறப்பு என்பது எல்லாருக்கும் வரும்னு விளங்குற சஹாபாக்கள், எல்லாத்தையும் தெரிந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை புரிந்து கொள்ள முடியாம, அதை தாங்கிக் கொள்ள முடியாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தாங்கன்னு சொன்னா அவங்களை வெட்டுவேன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போனாங்க. அவங்க இறந்துட்டாங்க, போர்ல கொல்லப்பட்டாங்கன்னா நீங்க உங்களுடைய புதிங்கால்ல நீங்க பழைய மார்க்கத்துக்கே போயிருவீங்களா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை ஓதி காட்டின பிறகு இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குங்கிற அந்த நினைவே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு துன்பம் என்பது நம்முடைய அந்த அறிவை, நம்ம விளங்கின விஷயத்தை எல்லாம் நம்மளை எப்படி மறக்கடிக்குது பாருங்க. அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லா இன்பங்களையும் அனுபவித்தவன் நரகத்துல ஒரு முக்கி எடுக்கும் போது அவன் எல்லா கஷ்டங்களையும் எல்லா இன்பங்களையும் மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த நரகம் இருக்குன்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நரகத்தையும் அந்த சொர்க்கத்தையும் நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யணும் தான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதா காம மினல் லைலி யதஹஜ்ஜது, தஹஜ்ஜத் தொழக்கூடிய அந்த நேரத்துல எழுது தொழும்போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு துஆவுல இப்படி வருகிறது, யா அல்லாஹ் கௌலுக ஹக்குன், உன்னுடைய வார்த்தை உண்மை, வல் ஜன்னத்து ஹக்குன், உன் சொர்க்கம் என்பது உண்மை, வன் நாரு ஹக்குன், நரகம் என்பது உண்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இதை சொல்லிக்கொண்டு தன்னை நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த அழகான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக
சொர்க்கம் நரகம் என்பது இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதை ஒவ்வொரு நாளும் நாம நினைவுபடுத்தக்கூடிய அழகான அற்புதமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். சொர்க்கம் நரகம் என்பது முடிவு செய்யப்படுவது மறுமையில. ஆனால் சொர்க்கவாசிகள் யார், நரகவாசிகள் யார் என்பது ஏற்கனவே அல்லாஹுடைய விதியில் எழுதப்பட்டு விட்டது. அப்படி எழுதப்பட்ட அந்த விஷயம் தொடர்பான அதை எப்படி புரிந்து கொள்வது, விளங்குவது என்பது சம்பந்தமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.